ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம 2 days வந்து ட்ரிப் போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிஷூர் அண்ட் குருவாயூர் 2 days ட்ரிப் போக போகிறோம். பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடு ஊட்ட போகிறோம். அன்னப்பிரசன்னம் இன் குருவாயூர் அதான் vlog-ஆக பார்க்க போகிறீங்க. இப்போது நம்ம வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம். பிகாஸ் பாப்பா வச்சுட்டு அதுதான் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவையும் வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து நைட் ட்ரெயின்ஸை சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து தூங்கிட்டே வருவாங்க, அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களோட ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் இது, அதனால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியல. நம்மளும் கரெக்ட் டைமுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. ட்ரெயினும் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ திரிஷூர் தான் ரீச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு திரிஷூரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குருவாயூர் போக போகிறோம். நாங்கள் வந்து ஏசி 2 டயர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். போயிட்டு சீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பா கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனாங்க. நாங்கள் எதுக்கு குருவாயூர் போயிட்டுருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோடு சொல்கிறேன். நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் செப்டம்பர் வந்துட்டு எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போச்சு. ஸோ வந்து எப்பயும் போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. அப்போ வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே டிலே ஆனவுடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சோம். அப்பயும் வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமும் ஆகலை. ஸோ வந்து தீபாவளி வந்துச்சு. ஸோ தீபாவளி கழிஞ்சி வாங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கரெக்டாக நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போது வந்து திரும்பவும் அகெயின் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் வந்து திரும்பவும் டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ வந்து யூபிடி டெஸ்ட்டுக்காக வந்து யூரின் சாம்பிள் எடுக்கிறதுக்காக வாஷ்ரூம் போயிருந்தேன். அப்போ எனக்கு என்னவோ திடீர்னு உள்ளுக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்துச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. நான் வந்துட்டு குருவாயூரப்பா உண்மையிலேயே வந்து இந்த வாட்டி வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து அங்கே ஊட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன். அதில் வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ குருவாயூர் போயிட்டுருக்கோம். பாப்பாவும் நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இயர்லி மார்னிங் ஒரு 3 to 3:30 போல் ரீச் பண்ணிட்டோம் திரிஷூர். நாங்கள் வந்து ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணி போனோம். ஸோ நமக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது பாப்பாவை வச்சுட்டு அப்படின்றதுனால ட்ராவல்ஸ் புக் பண்ணோம். அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நேராக வந்து எங்களை ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 6:30 அந்த மாதிரி ரெடியாக சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து நாங்கள் போனது வந்து சாட்டர்டே. ஸோ வந்து ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து கரெக்டாக ஒரு 7 o'clock ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப் தான். கண்டிப்பாக ஒரு காஃபி குடித்தா தான் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடித்தாச்சு. பாப்பாவும் நல்லா எங்கள் கூடயே இருந்து எல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன டெம்பிள் வந்து திருவெம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள். உள்ளே போன உடனே செம வைப்பு. கேரளா மூலத்தோட அந்த எலிஃபெண்ட்டை உட்கார வச்சு அந்த கிருஷ்ணர் வந்து எலிஃபெண்ட் மேலே உட்கார வச்சு 3 times சுற்றி வருவாங்க கோயிலில். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்க முடியும். இதுதான் ஃபஸ்ட் டைம் பாப்பா வந்து எலிஃபெண்ட் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. இங்கே இருக்க எல்லா கோயில்லையும் வந்து மென்ஸ்க்கு வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் அலௌடு இல்லை. கம்பல்சரி வேஷ்டி தான் வியர் பண்ணணும். மேலே வேணுன்னா நம்ம வந்து துண்டு போட்டுக்கலாம். நல்லா தரிசனம் முடிஞ்சது.
நம்ம ஊர் கோயில் மாதிரி நம்ம ஊர் ப்ரொசீஜர் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரில் உட்டன் ஃபினிஷ் எல்லாமே உட்டன், இதில் வந்து கோபுரம் எல்லாமே உட்டனில் இருந்துச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம மார்னிங்கே போனனால கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு போன கோவில் வந்து வடக்கும்நாத் சிவா டெம்பிள். இந்த கோவிலில் வந்துட்டு 1 இயர் உள்ளே இருக்க பேபி வந்து மூலஸ்தானம் உள்ளே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் ஒருத்தராக தான் உள்ளே போக வேண்டியது மாதிரி இருந்தது. அதனால நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு வந்து அவர் போனார். இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து நல்லா செம்ம ஹைட்டாக இருந்தாங்க. நம்ம ஊரில் இருக்க சிவன் மாதிரி இல்லாமல் அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட பிரசாதமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உள்ள கோயில் உள்ளே வந்து ஒரு 3 கோபுரம் அந்த மாதிரி இருக்குது. நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு போன கோயில் வந்து பரமேக்காவு பகவதி டெம்பிள். இதுதான் வந்து கேரளாவோடைய லார்ஜஸ்ட்டு பகவதி டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கோயிலும் நாங்கள் போன டைம் ஃப்ரீ, அதனால் நல்லா தரிசனம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு திரிஷூர்லேருந்து கிளம்பி குருவாயூருக்கு கிளம்பியாச்சு. அங்கேருந்து 1 hour ட்ராவலிங். ட்ராவல் பண்ணிட்டு வந்தோடனே குருவாயூரில் வந்து ரூம் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவும் பார்த்திங்கன்னா படுத்துட்டாங்க. நாங்கள் வந்து குருவாயூரில் வந்து டெம்பிளுக்கு ரொம்ப கிட்ட தான் ரூம் எடுத்துருந்தோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாவக்காடு பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஈவினிங் சன்செட்டுக்கு தான் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து வீக்கெண்ட்றதுனால செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து இது வந்து ஒரு 6 months பர்த்டே வரனால வந்து நாங்கள் வந்து பீச்சில் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணியாச்சு. கரெக்டாக நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகும்போது சன்செட் டைமு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா வந்து பீச்சே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நியூ இயர் வரப்போகுது அப்படின்றதுனால செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே ஏஞ்சி பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறாங்க. பாப்பாவும் நல்லா சமத்து பிள்ளையே இருந்து காலையிலே ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் ரெடி ஆகும் போதே அவங்களும் ஏஞ்சி எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டே எப்பயும் போல் வந்து ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆனால் வந்து நம்ம ரூம் வந்து ஈஸ்ட் கேட் கிட்டே எடுத்துகிட்டு இருந்தனால நம்ம வந்து அந்த சைட்லேருந்து டேரெக்டாக ஒரு 2 minutes தான் வாக் பண்ணியிருப்போம். நாங்கள் இது வந்து கோயிலேருந்து வெளியே வந்தப்புறம் எடுத்தது. இந்த ஷெட்யூலில் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கோயிலோடைய என்ட்ரன்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். சைடில் எல்லாம் ஃபுல்லாக வந்து நிறைய கடைங்க இருக்குது. கோவில் உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை. அங்கே வந்து கவுண்டர் இருக்குது. நம்ம அந்த கவுண்டர்லேயே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அன்னப்பிரசனம் டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து 1000 rupees எல்லாமே நம்ம வந்து அங்கேயே டேரெக்டாக போய் கூட வாங்கிக்கலாம். நம்ம ஆன்லைன்லேயும் இருக்குது. நாங்கள் அன்னப்பிரசனம் டிக்கெட் வாங்கும் போதே வந்து ஃபோட்டோஸ்க்கும் பே பண்ணிட்டோம். அதனால் அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து
அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. 2 டேஸில் வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கே வந்துடுது, டாக்குமெண்ட்ரியாக சென்ட் பண்ணி விட்டுறாங்க. நாங்கள் வந்து 10 ஃபோட்டோஸ்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணி வாங்கிட்டோம். பாப்பா காதில் பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களும் நல்லா க்யூட்டாக எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து கிருஷ்ண தரிசனம் போய் பார்க்கலாம். வந்து இந்த டிக்கெட்லேயே நம்ம அதுக்கு வந்து தனி க்யூ இருக்குது. அன்னப்பிரசனமுக்கு வந்து 2 பேர் அலௌடு, பேபி, அம்மா அப்பா 2 பேர் போகலாம் அந்த டிக்கெட்டில். வேறு யாரும் அலௌடு இல்லை. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் கேரளா ஃபேமஸ் நேந்திரங்கா சிப்ஸும் அல்வாவும் வாங்கினோம். இந்த கடையில் தான் வந்து அப்படியே வந்து சுட சுட போட்டுட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி கடையில் வாங்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். இது வந்து மாமியூர் சிவா டெம்பிள். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அனகோட்டா எலிஃபண்ட் கேம்புக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து ஒரு 40 எலிஃபண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் பாப்பா எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி திரும்ப எலிஃபென்ட் சவுண்டு கடை. எலிஃபென்ட் எது பாரு, கருவேப்பிலை உரிக்கிற மாதிரி உரிக்குது. பாரு உரிச்சு 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 தோலை மட்டும் விட்டுருக்கு பாரு. இது சாப்பிட்டு வர அங்கே பாரு, அங்கே பாரு, கீரை உரிக்கிற மாதிரியே உரிக்குது பாரு. இல்லை லீஃபை மட்டும் எடுத்து சாப்பிடுது பாரு. சாப்பிடுச்சு. எல்லா ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.